கம்யூனிகேஷன்ன்றது வெறும் உங்க தகவலை வெளியே சொல்றது மட்டும் கிடையாது. மற்றவர்களோட இணைக்க உதவும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண உதவும். அது மட்டும் இல்லாம நீங்க யாருன்றத மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உடல் மொழியும் சரியா இருந்துச்சுன்னா மற்றவர்களோட இணைய ஒரு பாலத்தை உருவாக்கும். தவறா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய மதில் சுவரை உருவாக்கும். இந்த மாடர்ன் உலகத்துல டிஜிட்டல்ல மூழ்கி கிடக்கிற நாம சமுதாயத்துல பேச தயங்குறோம். இன்ஸ்டாகிராம்ல மத்தவங்க கிட்ட பேசும்போது அவ்வளவு அருமையா டெக்ஸ்ட் பண்றோம், ஆனா நேர்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம அது சரின்னு அவங்கள நம்ப வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்க வார்த்தைகளால மற்றவர்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே சாதாரண ஸ்கில் கிடையாது. இது ஒரு சூப்பர் பவர்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பேச்சாற்றலை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பல இடங்கள்ல உங்களால ரொம்ப எளிமையா தப்பிக்க முடியும். வேலைக்காக நீங்க போன ஒரு மோசமான இன்டர்வியூவா இருந்தாலும் அதை ரொம்ப சாதுரியமா கையாள்வீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பேச்சு திறன் கம்மியா இருக்குதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களுடைய பேச்சு திறனை அதிகரிக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்ட பேசுறதுக்கும் பயப்பட மாட்டீங்க, தைரியமா பேசுவீங்க. ரொம்ப பேசாம வீட்டுக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நம்பர் 1, ஃபவுண்டேஷன் ஆஃப் கனெக்ஷன். கம்யூனிகேஷன்றது உங்களை சார்ந்தது மட்டும் கிடையாது, அது மற்றவர்களையும் சார்ந்தது. ஒரு நல்ல பேச்சாற்றல் உடைய நபர் பொதுவா எப்படி பேசுவார்னா, தன்னுடைய மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களையும் வெளியே சொல்ல மாட்டாரு. மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாரு, மற்றவர்கள் பேசுறதுக்கு இடம் கொடுப்பாங்க. தங்களுடைய பெருமைகளை பேசுறதுக்கு பதிலா மற்றவர்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. பேச்சு திறனின் அடிப்படை எது தெரியுமா? அதுதான் எம்பத்தி. சும்மா மனசுல தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசாம மற்றவர்களை புரிஞ்சு அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பேசணும். ஒரு நபர் குடி போதையில விபத்துக்குள்ளாகி தன்னுடைய கையை இழந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்னா அவர்கிட்ட எப்படி பேசணும்? நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கிற, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு இதுதான் தேவை, நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு கிடைச்ச பலன் தான் இது அப்படின்னு பேசுவீங்களா? இல்ல கையில அடிபட்டதுக்கு பதிலா தலையில அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, இனிமே இப்படி தப்பு பண்ணாத, அந்த இறைவன் உனக்கு கொடுத்த 2வது வாய்ப்பு இது, இனிமே பார்த்து கவனமாயிரு அப்படின்னு மனசுக்கு ஆறுதலா பேசுவீங்களா? மனசுல இருக்கிற உண்மையை பேசணும்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் பேசணும். ஆனா பேச்சு திறனுடைய அடிப்படை தெரிஞ்சவங்க மற்றவர்களோட கண்ணோட்டத்துல இருந்து தான் பேசுவாங்க, நான் 2வது சொன்ன மாதிரி. அதனால உங்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. நம்பர் 2, ஆன்சைட்டி மேனேஜ்மெண்ட். புது நபர்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மேடையில ஏறி பேச போறதா இருந்தாலும் சரி, அந்த தருணத்தை எதிர்கொள்றதுக்கு நாம பதட்டமாவோம். அப்படி பதட்டமாகிற நேரத்துல எதிர்மறையான யோசனைகள் மட்டும்தான் நாம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஒருவேளை நான் திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிருவானா, திக்கி பேசினா எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்களே, சொல்ல வந்த விஷயத்த தப்பா பேசிடுவானா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். அப்படி எதிர்மறையா யோசிக்கிறதுனால நாம மேலும் பதட்டமாக தான் செய்வோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்படி பேசுறதுக்கு பயப்படுறதுனாலயே அந்த மாதிரி சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தி மாட்டாங்க. இன்டர்வியூக்கு போக பயந்துகிட்டு வீட்லயே இருப்பாங்க. மேடையில் ஏறி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை வேற யாருக்காவது விட்டு கொடுத்துருவாங்க. அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு எப்படி அதுல இருந்து தப்பிச்சம் பாத்தியா அப்படின்னு பெருமையா பேசிக்குவாங்க. இப்படி பேசுறதுக்கு பதட்டமாகறதுனால தான் அதுல இருந்து விலக உங்க மனசு சொல்லுது. அப்படி விலகிறதுனால பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சின்ன பேச்சாளரா இருந்தாலும் சரி, பெரிய பேச்சாளரா இருந்தாலும் சரி, என் உலகத்துல இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்குமே பதட்டமாக தான் செய்யும். இன்னும் தெளிவா சொல்ல போனா 85% மக்கள் பேசுறதுக்கு முன்னாடி பதட்டமாக தான் செய்வாங்க. அப்ப மீதி இருக்கிற 15% மக்கள் அவங்க பதட்டமாகறத வெளியே காட்டுறது இல்ல. இந்த பெண் பேசுறத பாருங்களேன். ஒரே விஷயம் வேலை வாய்ப்பு. நான் ஒத்துக்கிறேன், வேலை கண்டிப்பா வேணும், வேலை வாய்ப்பு தேவை. ஆனா அது வேண்டான்னு சொல்றவங்க பலதரப்பட்ட பாயிண்ட் சொன்னாங்க. அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல, நம்ம கேட்கிறோம்ல. படிச்சவங்க எங்க இருந்தோ வந்து சொல்றாங்க, நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா, நீ எங்க இருந்தோ வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா, பெரியார் ஈரோட்ல தானே இருந்தாரு, ஈரோட்ல மட்டும்தான் அரசியல் பண்ணாரா, எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு. இதுல அந்த பெண் பேசின அரசியலை பத்தி நம்ம பார்க்க போறதில்ல. பல அரசியல்வாதிகள், போலீஸ்காரங்க, பொதுமக்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல தைரியமா நான் பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம தைரியமா அத்தனை பேர் முன்னாடி பேசுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயத்த ஒரு ஆண் பண்றதுக்கு பயப்படுவான். ஒரு கத்தியை வச்சு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போய் ஒருத்தனை தைரியமா குத்திடுவான் ஒரு ஆண்மகன். ஆனா ஒரு பெண்ணால மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிக்க முடியும். அதுக்கு ஆண்கள் சமாளிக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. சரி, டாபிக் எங்கேயோ போகுது, நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன். அந்த பெண் எவ்வளவுதான் தைரியமா பேசினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வார்த்தைகள்ல தடுமாற்றம் இருக்கிறத உங்களால உணர முடியும். செப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஐயா,
எண்ணூர் பக்கத்துல. ஏன் அந்த தடுமாற்றம் வருது? நான் அப்பவே சொன்ன மாதிரி தான், நீங்க யாரா இருந்தாலும் மேடையில ஏறி பேசும்போது பதட்டம் வர்றது சகஜமான விஷயம் தான். ஆனா அதையும் தாண்டி அந்த பெண் பேசுறது எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் கிடையாது. அண்ட் அவ்வளவு ஆதங்கத்தோட உணர்வு பூர்வமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. அது தப்பா கூட போய் முடியலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குது. அந்த பதட்டத்தை என்னதான் உங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அவங்களுடைய குரல் காட்டி கொடுக்குது. அப்படி குரல் நடுங்கினாலும் அந்த பெண் பேச நினைச்சதை பேசி முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பதட்டம் எல்லாருக்கும் தான் வரும். அப்போ அந்த பதட்டத்தை முதல்ல என்ன பண்ணணும்னா அதை ஏத்துக்க பழகணும். நான் பதட்டமாக கூடாது, பேச்சு திறன் இல்லாதவங்க தான் பதட்டம் ஆவாங்க, நான் பதட்டம் ஆகிறேன், எனக்கு பேச்சு திறன் இல்லையா, இந்த பதட்டத்தை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. பதட்டம் ஆகுறீங்கன்னா ஓகே, நான் பதட்டம் ஆகிறேன், இது எல்லாருக்குமே நடக்கதான் செய்யும், இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, உங்க டங்கை ட்விஸ்ட் பண்ற மாதிரி உள்ள வார்த்தைகளை சொல்ல முயற்சிக்கணும். மேடையில பேசுற நல்ல பேச்சாளரா இருந்தாலும் இதை பயிற்சி பண்ணும்போது இன்னும் உங்களுடைய பதட்டத்தை கம்மியாக்கும். பேசும்போது வாய் உளராம பேசுவீங்க. இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருப்போம். அந்த நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே ஹாய், ஐ எம் சென்னை, ஐ எம் ஃப்ரம் நேவிஸ் அப்படின்னு ஊரையும் பேரையும் மாத்தி சொல்லி இன்டர்வியூவை தமாசா முடிப்போம். அப்படி இன்டர்வியூ போய் அசிங்கப்படுறதுக்கு பதிலா இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்க டங்கை ட்விஸ்ட் பண்ற மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இதை ஸ்பீடா சொல்ல முயற்சி பண்ணுங்க. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இதை வேகமா சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வார்த்தை மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட டங் ட்விஸ்டர் இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய கவனம் முழுக்க அந்த வார்த்தைகள்ல தான் இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பதட்டமா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளை வேகமா சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கவனம் முழுக்க இந்த வார்த்தைகள்ல சரி செய்யறதுல மட்டும்தான் இருக்கும். அப்படி பண்றதுனால உங்களுடைய பதட்டம் முழுமையா கம்மி ஆகிறத உங்களால நல்லாவே உணர முடியும். அடிஷனலா நான் தர டிப்ஸ் என்னன்னா, ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு போய் பேச போறீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு பதட்டமா இருக்குதுன்னா பபிள் கம் பயன்படுத்தி உங்க பதட்டத்தை கம்மியாக்க முடியும். பபிள் காம வாயில போட்டு மென்னுகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். இன்னொரு போனஸ் டிப் என்னன்னா, நல்ல பெருமூச்சு விட்டு இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மெதுவா வாக் பண்ணி பாருங்க. இதுவும் உங்க பதட்டத்தை கம்மியாக்கும். நம்பர் 3, நான் வெர்பல் கியூஸ். ஒரு நபர்கிட்ட நம்ம பேசுறோம்னா நம்ம பேசுற தகவல் எந்த அளவுக்கு வெளிப்படும்? நம்ம வார்த்தைகள் மூலமா வெளிப்படுற தகவல் வெறும் 7% மட்டும்தான். 53% குரல் திறனில இருந்து வெளிப்படுது. அது மாடுலேஷனா இருக்கலாம், உங்க வார்த்தைகள்ல நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் மூலமா வெளிப்படுறதா இருக்கலாம். மீதி இருக்கிற 55% உங்க உடல் மொழியில இருந்து தான் அந்த தகவல் வெளிப்படும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? பேச்சு திறனை அதிகப்படுத்தணும்னா பேசுற வார்த்தைகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் இப்படி சொல்லணும், அப்பதான் அது கெத்தா இருக்கும், அப்பதான் நான் நல்ல பேச்சாளர்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தைகள் வெறும் 7% மட்டும்தான் செயல்படுது. சில பேர் இயற்கையாவே உடனுக்குடன் பதில் கொடுப்பாங்க, கவுண்டர்னு கூட சொல்லலாம். இந்த நபர்களுக்கு இயற்கையாவே பேச்சு திறன் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி உங்களால டைமிங்ல பேச முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருக்கணும்னா நீங்க பேசும்போது நிறுத்தி நிதானமா மெதுவா பேசினா கூட போதும். உதாரணத்துக்கு, நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அகோரம் சருக்கு தேங்க்ஸ். அந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருந்த கோமாளி படம் அதோட ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சார், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார், அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கு காரணமாக இருந்த என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதோட ப்ரொடியூசர் நான் தான். ஸோ பிரதீப் ரங்கநாதன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப கவனமா பயன்படுத்துவாரு. பொறுமையா நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு பேசுவார். பேசுறது மட்டும் இல்லாம அவருடைய உடல் மொழியும் ரொம்ப மெதுவா தான் இருக்கும். வேகமா நாம பேசும்போது என்ன வார்த்தைகளை பேசணும்னு தெரியாம தவறான வார்த்தையை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. நிறுத்தி நிதானமா மெதுவா பேசும்போது சரியான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதை எதிரில இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப கான்பிடண்டா தைரியமா நாம பேசுற மாதிரி தெரியும். நம்மளுடைய உடல் மொழியும் ரொம்ப வேகமா இல்லாம பேசும்போது கொஞ்சம் மெதுவா உங்க உடல் மொழியை காட்டிக்கிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு இன்னும் தன்னம்பிக்கையான மனிதரா மற்றவர்களுக்கு தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது உங்க எதிரில் நிற்கக்கூடிய நபரோட கண்ணை பார்த்து பேசுங்க. கண்ணை பார்த்து பேச முடியலன்னா அவங்க நெத்தியை பார்த்து பேசுங்க. நெற்றியை பார்த்து பேசும்போது உங்க எதிரில் நிற்கக்கூடிய நபருக்கு கண்ணை பார்த்து பேசுற மாதிரி தெரியும்.
எப்பவும் ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இடைவேளைய அதிகமாக்கிக்காதீங்க. அவரை விட்டு விலகி தூரமா போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஒருவேளை இவருக்கு நம்ம கூட பேச பிடிக்கலையா அப்படின்னு அந்த நபருக்கு தோணலாம். அதனால கொஞ்சம் பக்கத்துல இருந்து பேச முயற்சி பண்ணுங்க. பேசும்போது உங்க கைகளை உங்க உடம்போட கெட்டி கொள்ளாதீங்க. உங்க கைகளை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்காதீங்க. நல்ல கைகளை அசைச்சு பேச முயற்சி பண்ணுங்க. அப்படி பேசும்போது எதிரில் நிற்கக்கூடிய நபருக்கு நீங்க ரொம்ப ஓப்பனா பேசுறீங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். டிவில வர ஷோவை லீட் பண்ணக்கூடிய ஆங்கர்ஸை பார்த்திருக்கீங்களா? அவங்க கைகளை ரொம்ப அசைச்சு பேசுவாங்க. அப்படி பேசுறதுனால தான் நம்மளுடைய கவனம் அதிகமா அவங்க கிட்ட போகுது. பாடி லாங்குவேஜ் பத்தி பேசுறதா இருந்தா அதுக்குன்னு தனி வீடியோவே போடலாம். அப்படி தனி வீடியோ வேணும்னா கீழே பாடி லாங்குவேஜ்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 4, the power of clarity. தெளிவா பேசுறது உங்களுடைய விருப்பம் கிடையாது, அது அவசியமான ஒண்ணு. கண்டிப்பான முறையில நீங்க தெளிவா பேசிதான் ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை மற்றவர்களுக்கு எளிமையா கற்பிக்க முடியலன்னா அந்த தகவலை பற்றின போதுமான அறிவு உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். தெளிவா பேசணும்னா நிறைய வார்த்தைகளை கேளுங்க, நல்ல நல்ல பதிவுகளை தினமும் கேளுங்க. அப்பவும் உங்களால சரியா பேச முடியலனா புத்தகங்களை படிக்க முயற்சி பண்ணுங்க. நிறைய வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது தானாகவே அந்த வார்த்தை நீங்க பேசும்போது வரும். நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை மற்றவருக்கு தெரிய வைக்கும் போது அவரால் அதை தட்டி கழிக்கவே முடியாது. நீங்க சொல்றதுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி அதை உன்னிப்பா கவனிப்பாரு. பேச்சு திறனை வளர்த்துக் கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. அதே சமயத்துல அதை முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட முடியாது. விதைய போட்டு தண்ணீரை ஊற்றி செடியில இருந்து மரமா மாறி அந்த மரம் தருகிற கனி மாதிரி காத்திருந்து பயிற்சி பண்ணும் போதுதான் இந்த பேச்சு திறனை வளர்த்துக்க முடியும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற 4 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த கம்யூனிகேஷன் சீரிஸை கண்டினியூ பண்ணணும்னா 500 லைக்ஸ் கொண்டு வாங்க. உங்களுக்காக கண்டிப்பா நான் பண்றேன். ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவஸ்.